கேட்டை நட்சத்திர பலாப்பலன்களை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடலை எப்படி பாடுறோன்னா, தாட்டிகன் துட்டறின கண் பொய்யன் உபாயன் தருபுத்தி யுளனிரவான் குரூர கோபி நாட்டிய உள் மூச்சு எண்ணி ராடவும் பிரியன் நற்புத்தி உளன் நெடியன் தமையனை இரட்சிப்பான் வாட்டமிலா சிற்றூண்டி தின்பன் மன்னர்க்கு இனியன் மயிர்கடையும் விழி சிவப்பும் வலுப்பாக மறுவன் கேட்ட மொழி திறங்கொள்ளான் பொய்யை மெய்யாக்கிடுவன் கேள்வியுடன் கடின சொல்லான் கேட்டையானே அப்படின்னு இந்த பாடலை பாடி முடிக்கிறார். தாட்டிகன், தாட்டிகன்னா வலுவுடையவன். இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் வலுவுடையவனாக இருப்பார். துட்டறிணை, துட்டறிணை அப்படின்னா கொடியவரோடு சேரக்கூடியவன். இவர் சேரக்கூடிய ஆள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொய் சொல்லக்கூடிய ஆளும் இந்த மாதிரி ஆளோட தான் நிறைய இருக்கும். நல்லவர்களுடன் இவருடைய சேர்க்கை அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. கண் பொய்யன் உபாயன் தருபுத்தி யுளனிரவான் குரூர கோபி, அதாவது அதிகமாக பொய் சொல்லுபவன், அதே நேரத்தில் தந்திரம் உள்ளவன். எந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தந்திர முறைகளை அறிந்தவன். இறை வழிபாடு மேல் அதிக பற்றுள்ளவன். எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும், பார்க்காத இடங்கள்லாம் பார்க்க வேண்டும். காடு மலை அப்படின்னு இங்கே கோயில் இருந்தாலும் அங்கே போய் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவன். அதே நேரத்தில் அதிக கோபமுடையவன், அதிக கோபமுடையவன், குரூர கோபிங்கிறாப்புல, அதிக கோபமுடையவன். நாட்டிய உள் மூச்சுலன் நீராடவும் பிரியன் நற்புத்தி உளன் நெடியன் தமையனை ரட்சிப்பான். அதாவது சுவாசத்தை அடக்கிவிடக்கூடியவன். இதில் சுபகிரகங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தா பிராணாயாமங்கள் செய்வதில் மிக வல்லவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீராடுவதில் ஆசை உள்ளவன். நல்லா குளிக்கணும், டெய்லி காலையில் எந்திரிச்சவொன்னே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய தொழிலை செய்ய வேண்டும் அப்படி என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். புத்திசாலி, எந்த வேலையை செய்தாலும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடியவன். மூத்த சகோதரர்களை ஆதரித்து காப்பாற்றக்கூடியவன். தனக்கு முன்னாடி பிறந்த சகோதரர்கள் கஷ்டப்பட்டாலும் அவர்களுடன் நட்பு பூண்டு அவர்களை ஆதரித்து நல்ல விதமாக அவர்களை பராமரிக்க வேண்டும் நாம் இருக்கிற காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். வாட்டமிலா சிற்றுண்டி தின்பன் மன்னர்க்கு இனியன், அதாவது சிறு தின்பண்டங்களை அடிக்கடி சாப்பிடுபவன். சாப்பிடுவதில் அதிக விருப்பம் இல்லை. இப்போ கடைக்கு போகிறோம்னா அங்கே போய் 2 பஜ்ஜி சாப்பிட்ணும், 2 வடை சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி என்பதில் மிக விருப்பமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. மயிர்கடையும் விழி சிவப்பும் வளப்பாக மறுவன், அதாவது தலைமுடி அடர்ந்து காணப்படுபவன். முடி நல்லா அடர்த்தியாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. விழி சிவப்பாக உள்ளவன், விழி தன்னுடைய கண் விழிகள் நல்ல சிகப்பாக கூர்மையாக இருக்கக்கூடியவன் ஒரு மனிதன். தன்னுடைய உடம்பில் வலப்பாகத்தில் மறு உள்ளவன். மறுவன்னா பருக்கள், மச்சங்கள் இதெல்லாம் தன்னுடைய உடம்பில் வலது பக்கம் அதிகமாக காணக்கூடிய ஒரு மனிதனாக திகழ்வார். கேட்ட மொழி திறங்கொள்ளான் பொய்யை மெய்யாக்கிடுவன் கேள்வியுடன் கடின சொல்லான் கேட்டையானே, அதாவது அடுத்தவன் சொல்லை கேட்காதவன். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கிறது கிடையாது. அவன் சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்.
எப்பேற்பட்ட பொய்யா இருந்தாலும் அதுதான் நிஜம் என்று மற்றவர்களை நம்ப வைக்கக்கூடிய மனிதனாக இருப்பார். ஏதாவது ஒரு கதையை சொல்லி அதுதான் நிஜம், அவன் சொல்றது பொய், அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ஒரு மனிதத்தன்மையுடையவராக இருப்பார். கேள்வியில் விருப்பம் உள்ளவன். இவரை எதிர்த்து யாராவது பேசுனா இவர் நிறைய கேள்விகள் கேட்பார். அது எப்படி, இது எப்படி, இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பேசுபவன். அதெல்லாம் அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே தனக்குத்தானே ராஜா, தனக்குத்தானே மந்திரி என்று தன்னை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக இந்த கேட்டை நட்சத்திர மனிதன் திகழ்வார். அமைப்பு: மிருகம் கலைமான், பட்சி சக்கரவாகம், மரம் பிராய், ரஜ்ஜு பாதம், கணம் ராட்சசம், தேவதை இந்திரன். இது போன்று இவர்களுடைய அமைப்பு உள்ளது. ஆகாத நட்சத்திரம் அப்படிங்கிறது ரஜ்ஜு, பாதரஜ்ஜு இவருக்கு. அது மாதிரி பாதரஜ்ஜு உள்ள நட்சத்திரங்கள் ஆகாது. அசுவனி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் ஆகாது. ஆகாத மிருகம் கலைமான் இவருக்கு நாய் ஆகாது. நாயினுடைய நட்சத்திரமான மூலம், திருவாதிரை இந்த 2 நட்சத்திரங்களும் இவருக்கு ஆகாது. இவருக்கு சிறந்த நட்சத்திரங்கள் மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், அனுசம், அவிட்டம். ஏன்னா இவர் ராட்சச கணம். ராட்சச கணத்தில் இவருக்கு சேர்க்கக்கூடாது. அப்படியே சேர்த்தா ரஜ்ஜு இவருக்கு கீழே உள்ள பகுதியை மட்டும்தான் சேர்க்கணும். இவருக்கு மேல் உள்ள ரஜ்ஜுவை நாம் சேர்க்கக்கூடாது. மனித கணத்தை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, அடித்தே கொண்டுருவான் மனுஷன். அதனால் தேவகணங்களை சேர்த்தால் ஓரளவு அனுசரித்து போயிடலாம். ராட்சச கணங்கள் இவர் என்ன அமைப்போ அதுக்கு மேலே உள்ள ராட்சச கணங்களை சேர்த்தால் சதா சர்வ காலமும் இவர்களுக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கும். வேறு எந்த நட்சத்திரங்களும் இவருக்கு விசேஷமில்லை. கேட்டை நட்சத்திர காயத்ரி. ஓம் ஜயேஷ்டாயை வித்மகே மகா ஜயஸ்டாயை தீமகி தன்னோ ஜேஷ்டா பிரஜோதயாத். தினசரி ஒரு முறையாவது இந்த நட்சத்திரத்தை கேட்டையில் பிறந்தவர்கள் கூற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் முழு பயனை அனுபவிக்க முடியும். இந்திரதேவனுடைய சுலோகம்: ஐராவத கஜாருடம் ஸ்வர்ண வர்ணம் கிரீடினம் சகசிர நயனம் சக்கரம் வஜ்ரபாணி விபாவயேத் என்று தினசரி சொல்லி வாருங்கள். வணக்கம்.